அண்மை செய்தி. ராமநாதபுரம் மாவட்ட கடற்கரை பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் கப்பல் சேவையை இயக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராமேஸ்வரம், பாம்பன், தேவிப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களை உள்ளடக்கி சுற்றுலா பயணிகள் கப்பல் சேவையை இயக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிகபட்சம் 50 பேர் பயணம் செய்யும் வகையில் 3 மணி நேரத்திற்கு மிகாமல் கப்பல் சேவையை இயக்க தமிழக அரசு திட்டம் வகுத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் அருணேஷ். ராமநாதபுரம் மாவட்ட கடற்கரை பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் கப்பல் சேவையை இயக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருப்பதாக தற்போது அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. ராமேஸ்வரம், பாம்பன், தேவிப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களை உள்ளடக்கி சுற்றுலா பயணிகள் கப்பல் சேவையை இயக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிகபட்சம் 50 பேர் பயணம் செய்யும் வகையில் 3 மணி நேரத்திற்கு மிகாமல் இந்த சுற்றுலா பயணிகள் கப்பல் சேவையை இயக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. கப்பல் சேவை இயக்க விருப்பம் உள்ள நிறுவனங்கள் விருப்பத்தை தெரிவிக்கலாம் எனவும் தமிழ்நாடு கடல்சார் வாரியம் சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அவ்வாறு விருப்பம் தெரிவிக்கும் நிறுவனங்கள் ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு அதன் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு கப்பல் சேவை என்பது இயக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில்தான் ராமநாதபுரம் மாவட்ட கடற்கரை பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் கப்பல் சேவை இயக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.